ஹாய். ஸோ நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கீங்களா? ஸோ நம்ம என்ஆர்ஐயாக இருக்கோம், அதனால் நம்ம வந்து இந்தியாவில் எஸ்பெஷலி கோயம்புத்தூரில் ஒரு வில்லா வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் டவுன் பேமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்ல சேலரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஸோ டவுன் பேமெண்ட் இல்லாதனால வீடு வாங்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இருக்கோம். ஸோ க்ரீன்னஸில் உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி, நம்ம க்ரீன்னஸ் ப்ராப்பர்ட்டிஸோடைய எந்த பிளாட் எடுத்தாலும் சரி, வில்லாஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சேலரி இருக்குது, எலிஜிபிலிட்டி இருக்குது, ஆனால் இன்கம் வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு, இனிஷியல் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து கையில் காசு இல்லை அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க. ஸோ நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது ஸோ எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால தான் நிறைய என்ஆர்ஐஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியல் பேமெண்ட் கம்மியாக இருந்தாலும் நாங்கள் வந்து லோன் எலிஜிபிலிட்டி பண்ணி ஒரு 30 days அவங்க கண்டிப்பாக என்ஆர்ஐக்கு வந்து ஒரு சாங்ஷன் கொண்டு வரதுக்கு. ஸோ அந்த டைமில் வெயிட் பண்ணாலும் நம்ம என்ஆர்ஐயும் வீடு வாங்கணும், அவங்களும் கண்டிப்பாக ஒரு கோயம்புத்தூரில் வீடு வாங்கணுங்கிறதுக்காக தான் ஈவன் ஒரு 1 lakh வாங்கிட்டு நம்ம வந்து இவ்வளோ பெரிய வில்லாஸ் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து எல்லாருமே வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. டவுன் பேமெண்ட் இல்லாட்டியாலும் உங்களுக்கு சேலரி வந்துச்சுன்னா என்ஆர்ஐயாக இருந்தாலும் நம்ம பண்ணுவோம். ஏன்னா நிறைய என்ஆர்ஐ கஸ்டமர்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ தாராளமாக நீங்கள் இந்த டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரம்மாண்டமான வில்லாக்கு வித்தவுட் டவுன் பேமெண்ட் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.